அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய கேள்வி ஹஸரத், இப்போ நோன்பினுடைய காலம், நோன்புடைய நேரத்தில் நம்ம தராவி தொழுகிறோம். இந்த தராவி தொழுகையை சில பேர் பிதாத்துன்னு சொல்கிறாங்களே, எதன் அடிப்படையில் அவங்க பிதாத்துன்னு சொல்கிறாங்க? அதே போல் இந்த தராவி தொழுகை சவுதி அரசாங்கம் இப்போ 10 ரக்காத்துகளாக தொழுகிறாங்க. சவுதி அரசாங்கத்தில் இதை வஹாபிகள் சொல்கிறாங்க, இதைத்தான் நாங்கள் இத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம், 10 ரக்காத்து தான் தொழுகணும், 8 ரக்காத்து தான் தொழுகணும்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். சவுதி அரசாங்கமே 10 ரக்காத்து தொழுகிறாங்க. அப்போது யதார்த்தத்தில் தராவி எத்தனை ரக்காத் தொழுகணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. மரியாதைக்குரிய ஹலரத் அவர்கள் தராவிய தொழுகை சம்பந்தமாக ஒரு கேள்வியை வச்சுருக்கிறாங்க. அதில் முதலாவதாக அவங்க கேட்டது, தராவிய தொழுகையை சில பேர் பிதாத்துங்கிறாங்களே, உண்மையிலேயே அது பிதாத்து தானா அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பிதாத்துன்னா என்னங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு இலக்கணம் வகுத்து கொடுத்தாங்க. மன் அஹதத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை ஒருவர் உருவாக்கினால் அது மறுக்கப்பட வேண்டும். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ பித்அத்து என்றால் மார்க்கத்தில் இல்லாதது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு மாற்றமானது. சுன்னத்துனா என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கவுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது ஃபிஅலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் தக்ரீருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் வழங்கியது. இதுக்கு தான் சுன்னத்துன்னு சொல்லுவோம், ஹதீதுன்னு சொல்லுவோம். இதுக்கு மாற்றமானது தான் பித்அத்துங்கிறது. இப்போ தராவீஹ் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கின்ற போது அது எப்படி பித்அத்தாகும்? அது சுன்னத் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை செஞ்சால் தான் அது பித்அத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்களே, அவங்க தொழுது இருக்கிறாங்களே. பல ஹதீதுகளில் நம்ம பார்க்குறோம் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் 3 இரவுகள் பள்ளிவாசலில் தொழுகை நடத்தினாங்க. 4வது இரவு கடுமையான கூட்டம் வந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தரலை. அப்போ சொன்னாங்க, சுபு தொழுகைக்கு தான் வந்தாங்க. சொன்னாங்க, அருமை தோழர்களே, உங்கள் உணர்வு எனக்கு புரியுது, நான் ஏன் தெரியுமா வரலை? இப்படி அன்றாடம் நான் உங்களுக்கு தொழுகை நடத்தினா உங்களுக்கு கடமையாக விடுமோ என்று நான் அஞ்சினேன், ஆகவே வரலை அப்படின்னாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரமலானில் தொழுதான் இருக்கிறாங்க, அச்சம் அது கடமையாக விடுமோன்னு தான் அஞ்சினாங்க. அதனால தான் ஜமாத்தால் நடக்கலை. சஹாபா பெருமக்கள்லாம் தொழுதுட்டு தான் வந்தாங்க அந்த தொழுகையை. அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜித் நபவியில் பார்க்குறாங்க, சஹாபா பெருமக்கள் தனித்தனியாக தொழுதுட்டு இருக்கிறாங்க இந்த ரமலான் மாதத்தில். அப்போ தான் சொன்னாங்க, இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு இமாமுக்கு பின்னால் நிப்பாட்டி வச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து இமாமா நிற்க வைத்து மற்றவர்களெல்லாம் மௌமுங்களை நிற்க வச்சாங்க. நிஅமத்துல் பித்அத்து ஹாதிஹி அப்படின்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ அற்புதமான நிஅமத்தாக நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த பித்அத்து தான், ஆனால் நியமத்தாக கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அவனால் நல்ல பித்அத்து அப்படின்னு அர்த்தம். ஆனால் வெளிப்படையில் பார்த்தா நல்ல பித்அத்து அப்படிங்கிறது வேறு ஒரு கருத்தில் சொன்னாங்களே தவிர, ஆனால் நாமும் இப்போ விளங்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா பித்அத்துன்னு, அந்த மீனிங்கில் சொல்லலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செயல்பாடு புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க எதை பித்அத்துன்னாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் உருவாக்குகிற வரைக்கும் நின்று போனதல்லவா. ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, உங்களுக்கு கடமை ஆளுமோன்னு அஞ்சனேன், அதனால தான் உங்களுக்கு தொழுகை நடத்துறது விட்டுட்டேன்னாங்க. அதுக்கு பிறகு அப்படி தான் இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் அப்படி தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் மீண்டும் தொடங்கப்பட்டது. இந்த மீண்டும் தொடங்கப்பட்டதை தான் அவங்க பித்அத்துக்கிறாங்க. நின்று போன காரியத்தை மறுபடியும் துவக்குறாங்க. அதனால தான் பித்அத்துங்கிறாங்களே தவிர மார்க்கத்துக்கு முரணான பித்அத்து நம்ம வழங்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சினாங்கன்னு சொன்னால் அவங்க இறை தூதர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அச்சம் தேவையில்லை. மறுபடியும் உண்டாக்குறதாக இது கடமையாளுமோ அப்படிங்கிறது, ஏன் அவங்க இறை தூதர் இல்லையே, அதனால் அந்த அச்சம் இவங்களுக்கு இல்லை. இறை தூதருக்கு தான் அந்த அச்சம் இருந்தது.
ஆகவே அந்த காலத்திலும் தொழுதுகள் தான் இருந்தாங்க. எல்லாம் ஒரே ஜமாத்தாக நடந்தது, நின்று போயிருந்தது, மீண்டும் தொடங்கினார்களே தவிர அசல் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்து தான் நடந்து வந்தது. என்ன அந்த புகாரி ஹதீஸில் கூட எப்படி வருது, சஹாபா பெருமக்கள் தனித்தனியாக தொழுதுட்டு இருந்தாங்க. அங்கள்கிட்ட ஒருவர் தொழுதாங்க, எங்கள்கிட்ட 2 பேர் சேர்ந்து தொழுதாங்க, அந்த பக்கமாக 3 பேர் சேர்ந்து தொழுது இருந்தாங்க. இப்படி தனித்தனியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றாக்குனாங்க. சரி, இப்போ தராவி தொழுகை பிதாத்து அப்படிங்கிறாங்களே இந்த வஹாபிகள். அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்து மட்டுமா இவங்க பிதாத்துவாதிகள்ங்கிறாங்க? பெரும்பாலும் இமாம்களை இல்லாமல் அவங்க பிதாத்துவாதிகள் சொல்கிற சூழ்நிலை வரும். இப்போது புகாரி எடுத்துக்கிறோங்க, கித்தாபு தராவிஹை, தராவியுடைய பாடம்னு ஒரு பாடத்தை போட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த வஹாபிகள் தராவி தொழுகை பிதாத்துங்கிறாங்க. அப்படி பார்த்தா தராவிகை ஏற்றுக்கொண்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மூலம் பிதாத்துவாதி ஆகிட்டாங்க. என் புகாரிலேயே இருக்கிறது அந்த வார்த்தை, கித்தாபு தராவிஹை, தராவியுடைய பாடம் என்று. இப்போ அதான் நான் வஹாபிகள்கிட்ட கேட்குறது, நீங்கள் தராவி பிதாத்துன்ட்டீங்க, ஆனால் தராவின்னு ஒன்று இருக்குன்னு புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டாங்க, புகாரிலே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்படி பார்த்தா உங்களுடைய பார்வையில் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிதாத்துவாதி. இப்போ நான் கேட்குறேன் வஹாபிகளே, நீங்கள் பிதாத்துவாதி அப்படின்ட்டு உங்களுடைய பார்வையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்துட்டா அவங்க பதிவு செய்திருக்க ஹதீஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? உங்கள் பார்வையில் அவங்க பிதாத்துவாதியாக எடுத்தாங்களே, பிதாத்துவாதி பதிவு செய்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாமா? ஏன் இப்போ முன்னுக்கு பின்னும் பொருளாக இருக்கிறீங்க? அதே போல் பாருங்கள், முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க முஸ்லீம்லேயே தராவிஹ் தொழுகை இருக்குங்கிறாங்க. ஒரு ஹதீத் இருக்குது, மன்காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ஒருவர் ரமலான் மாதத்தில் இறை நம்பிக்கையோடும் நன்மை கிடைக்கும்ங்கிற எதிர்பார்ப்போடும் நின்று தொழுதால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இந்த ஹதீதை பதிவு பண்ணிட்டு முஸ்லிம் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வஹுவ தராவி, இந்த தொழுகை தான் தராவிங்கிறாங்க. முஸ்லீமில் இருக்குது. தராவிஹி பிதாத்துன்னு வஹாபிகள் சொல்கிறாங்க, தராவின்னு ஒரு தொழுகை இருக்குதுன்னு இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா வஹாபியுடைய பார்வையில் முஸ்லிம் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிதாத்துவாதியால் மாறிட்டாங்க. இப்போ நம்ம கேட்குறோம், வஹாபிகளே உங்களுடைய பார்வையில் பிதாத்துவாதியாக ஆகிவிட்ட இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செஞ்ச ஹதீஸை நீங்கள் எப்படிங்க எடுத்துக்கொள்றீங்க? நீங்கள் பிதாத்துவாதிங்கிறீங்க, ஹதீஸை எடுத்துக்கொள்கிறேங்கிறீங்க, என்ன நிலைப்பாடு உங்களுக்கு? சரி, இதாவது பரவாயில்லைங்க, அந்த வஹாபிகளில் லீடராக இருக்கிற இப்னு தைமியாவையே இப்போ பிதாத்துவாதி ஆக்கி விட்டாங்களே. ஏன்னா இப்னு தைமியா சொல்கிறாரு தராவி தொழுகைன்னு ஒன்று இருக்குதுண்டு. அவருடைய கிதாபு இக்திலாவு ஸிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு அவருடைய கிதாபில் இப்னு தைமியா எழுதுகிறாரு, அம்மா ஸலாத்து தராவிஹி ஃபலைஸத் பித்அத்தன். தராவி தொழுகை பித்அத் அல்ல, பல் சுன்னத்துன், சுன்னத்து. காரணத்தையும் சொல்கிறாரு. காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் அவர் நோட் பண்ணுறாரு, நசாயிலே வருகிற ஹதீஸை அவர் அங்கே வந்து குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னல்லாஹ ஃபரல அலைக்கும் சியாம ரமலான், நிச்சயமாக அல்லாஹ் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கும்படி உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். வசனன்து லக்கும் கியாமஹு, அந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவதை உங்களுக்கு நான் சுன்னத்தாக்கி இருக்கிறேன். ஆகவே ஒருவர் நோன்பும் வைத்து இரவில் நின்று வணங்கினா அன்று பிறந்த குழந்தையை போன்று ஆகிவிடுகிறார். நசாயில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை நோட் பண்ணுறாருங்க இப்னு தைமியா. நோட் பண்ணி சொல்கிறாரு, இது சுன்னத்து, பிதாத்து அல்லங்கிறாரு. அப்போ இந்த வஹாபியால் நம்ம கேட்குறோம், உங்களுடைய லீடரே இது பிதாத்து இல்லை அப்படின்றாரு, சுன்னத்துங்கிறாரு, நீங்கள் பிதாத்துங்கிறீங்க. அப்போ உங்கள் பார்வையில் இப்னு தைமியாவும் பிதாத்துவாதி ஆகிவிட்டார். முன்னால் எங்களை தான் பிதாத்துவாதிகள் நீங்கள், இப்போ உங்கள் தலைவராக இருக்கக்கூடிய இப்னு தைமியா இமாமையும் சேர்த்து நீங்கள் பிதாத்துவாதி ஆக்கிவிட்டீங்க. ஆனால் இப்போ சில கட்டங்களில் யார் சொன்னால் என்ன, அது இப்னு தைமியாவாகவே இருந்தால்தான் என்ன, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தத்துவம் பேசுவாங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்படி தத்துவம் பேசி நீங்கள் போயிட முடியாது, எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போகணும். என்ன தெரியுமா, நீங்கள் ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, எல்லா பிதஅத்தும் வழிகேடு, குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா பிதஅத்தும் வழிகேடு, வகுல்லு தலாலத்தின் பின்னால், எல்லா வழிகளும் நரகத்திற்கு அழைத்து செல்லும் சொல்கிறீங்கல்ல, அந்த ஹதீஸை வச்சு தானே எங்களெல்லாம் வழிகேடுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லணும் இந்த ஹதீஸை வச்சு, இப்னு தைமியா வழிகேடர், இப்னு தைமியா நரகத்திற்கு செல்லக்கூடியவர், உங்களுடைய கருத்து பிரகாரம். ஏன் தலாத்துல் பிதஅத்துன்றீங்க?
தராவி தொழுகை பிதத் இல்லை அப்படிங்கிறார் இப்னு தைமியா. அப்படி பார்த்தா தராவி தொழுகை சுன்னத்துன்னு சொன்ன இப்னு தைமியா உங்கள் பார்வையில் பிதத்து வாதி ஆகிவிட்டார். நீங்கள் பிதத்து வாதிகளாக என்ன சொன்னீங்க? வழிகள் அப்படின்னீங்க. அப்போ இப்னு தைமியா வழிகள்னு டிக்ளேர் பண்ணுங்க. எல்லா வழிகளும் நரகத்தை அழைத்து செல்லும்னீங்கல்ல, சொல்லுங்கள். இப்னு தைமியா நரகத்திற்கு போவார், சொல்லுங்கள். அதனால் இவர்கள் பிதஅத்து என்று சொல்வது அவருடைய அறியாமையின் அடிப்படையிலே தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சவுதியில் 20 ரக்காத்தை 10 ரக்காத்தாக குறைச்சிருக்கிறாங்க. இது அறிவிப்பெல்லாம் வந்துச்சு. உடனே இங்கே இருக்கக்கூடிய வஹாபிகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்பாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இவ்வளோ காலமாக. இந்த மக்கள் என்ன சொன்னாங்க? ஏங்க நீங்கள் 20ங்கிறீங்க, சவுதியிலே 20 ரக்காத்தானே அப்படின்னு சவுதி ஆதாரமாக காட்டிக்கிட்டே வந்தாங்களே. இப்போ பாருங்கள், நாங்கள் சொன்ன பிரகாரம் தான் சவுதியில் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் சொன்னது தானே கரெக்டாக ஆகி போச்சு. இனிமேல் நீங்கள் சவுதி ஆதாரமாக காட்ட முடியுமா அப்படின்ட்டு கிளிப்போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அவங்க சொல்கிறதே தப்பு, பொய். இவ்வளோ காலம் அவங்க 10 ரக்கான்னு சொன்னாங்க. சவுதியில் இப்போ 10 ரக்காத்து நடக்குது, குறைச்சிருக்கிறாங்க. 20 பாதியாக்கியிருக்காங்க, அவ்வளோதான். 20 பாதியாக ஆக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தொற்று நோய் பரவுகிறது அப்படிங்கிற சூழ்நிலை எல்லையில் ஏற்பட்டது. அதே அஞ்சு அதிலிருந்து மக்களை, ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கொள்ள இடத்தினால மக்களுடைய பாதுகாப்புக்கான அப்படி குறைச்சாங்க. எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடாது நீண்ட நேரம் அப்படிங்கிறதுக்காக சுகாதார அடிப்படையில் செஞ்சாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டால், பிப்ரவரி 10லேருந்து, கடந்த மாதம் பிப்ரவரி 10 இருந்து உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் தடுப்பூசி போட்டிருக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்களே, அந்த சட்டத்தை இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. அது வேறு விஷயம். ஏன் அப்படி சட்டம் போட்டாங்கன்னு சொன்னால், இந்த தொற்று நோய் பரவுங்கிற ஒரு சூழ்நிலை உருவானுச்சு. அதனால தான் அவங்க அப்படி செஞ்சாங்க. இப்போ அது இல்லைன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த சட்டத்தை கூட. அதனால தான் 20 10 ஆக்கினாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, அதிக நேரம் நெருங்கி இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஆனால் இந்த கூட்டம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நாங்கள் சொன்னதை தான் அவங்க செஞ்சுருக்காங்கல்லாங்க. நான் கேட்கல, நீங்கள் சொன்னதை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இவ்வளோ காலமாக நீங்கள் 10 ரக்காத்து தான் சொல்லிட்டு வந்தீங்க, 8 ரக்காத்து தானங்க சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு 8 ரக்காத்து பார்ட்டின்னு நாங்களாம் பேர் வச்சோமாங்க. மக்கள்லாம் சொல்லுவாங்க, யார் தெரியுமா இந்த 8 ரக்காத்து பார்ட்டி அப்படின்னு பேர் வச்சோம். 8 ரக்காத்து சொன்னோன்னே இப்போ வந்துக்கிட்டு 10 ரக்காத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னதை நீங்கள் சொல்லவே இல்லையா? அப்படி இதில் வேறு தத்துவம் பேசுனாங்க. இன்னும் 20 ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட போது அவங்க பதில் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகளை விடும் அதிகம் தொழவில்லை. புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. இதை தான் வஹாபிகள் ஊருக்கு ஊர் மேலைக்கு மேலே சொல்லிகிட்டே இருந்தாங்க. 8 ரக்காத்து இரவு தொழுகை, 3 ரக்காத் வித்ரு தொழுகை, மொத்தம் 11 தானங்க. நீங்கள் என்னங்க 20 அப்படி? அப்போவே நம்ம சொன்னோம். இன்றைக்கி எந்த ஹதீஸை வஹாபிகள் சொல்கிறாங்களோ அந்த ஹதீஸை அவர்கள் எதிராக நம்ம சொன்னோம். இன்றைக்கி என்னது அவங்க சொல்கிறாங்க? 10 ரக்காத்து சொல்லுறாங்களா, அது பிறகு 3 ரக்காத்து வித்ரா, 13 ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத் சொல்வார்கள், அதுதான் இது அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ஹதீஸ் நாங்களும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தோம் அவ்வளோ காலமாக. நீங்கள் 8 + 3 11 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஏங்க 11க்கு மேலே இல்லைங்கிறீங்க? 13 தொழுதாங்கன்ட்டு முஸ்லீமில் இருக்கதானுங்க செய்து, ஏன் 11க்கு மேலே இல்லை மேலே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு இந்த அதி ஆதாரமாக காட்டி உங்களுக்கு நாங்கள் எடுத்து வச்சாங்க. அந்த அதிது இப்போ பிடிச்சிக்கிறீங்க, 11 விட்டு பிடிங்க. இப்போ நீங்கள் காலமெல்லாம் சொன்னது 11 தான், 8 + 3 தான். உங்களுடைய கொள்கை பலம் நடக்கலை, அங்கே 10 + 3 நடக்குது. நீங்கள் சொன்னது 8 தான். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 10 ரக்காத்துங்கிறது தலாவி தொழுகை இப்போ நடக்கிறது. நீங்கள் தலாவியே இல்லை, இரவு தொழுகை இல்லைங்க. ஏன்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்து, அப்போ 8 + 3. இங்கே இப்போ 10 ரக்காத்து நடக்குதுல்ல, ஹரமில் மக்காவிலும் சரி மதீனாவும் சரி, ரமலான் மட்டும்தான் நடக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி தான் அரசாங்கம் செய்துங்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கொள்கை பெறம் பார்த்தாக்கா வருடம் முழுவதும் நடத்தானே. ஏன் நீங்கள் தான் சொல்கிறீங்களே ரமலானுக்கு மட்டும் பிரத்யேகம் இல்லை, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும். இப்போ சவுதி 10 ரக்காத்துங்கிறது ரமலான் மட்டும்தான். அப்போ உங்களுக்கு கொள்கை மாற்றமாக இருக்குது. நாங்கள் சொன்னதை தான் செஞ்சுங்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறா இருந்தால் இந்த 10 ரக்காத்தை ஒரு பேச்சுக்கு, இந்த 10 ரக்காத்தை வருடம் முழுவதும் நடத்தானே. உங்கள் கொள்கை பெறம் பார்த்தா தராவி மட்டும்தானே நடத்துகிறாங்க, தராவி ரமலான் மட்டும்தான் நடத்துகிறாங்க. அதனால் வஹாபிகள் ஆட்டம் போடுறதுக்கோ கொண்டாட்டம் போடுறதுக்கோ இங்கே வேலையே இல்லை. ஏன்னா
பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது 20, அவ்வளோதான். மற்றபடி தராவீஹு தான். சரி, இந்த சவுதி சொன்னிச்சா ஒரு பேச்சுக்கு சொல்ல 20 இவ்வளோ காலமாக 20 தொழுதும் அது மார்க்கத்தில் இல்லை, பிதாத்து 10 தான் சுன்னத்து, அதனால் 10 ஆகிரும் அப்படி சொன்னாங்களா? அப்படி சொன்னால் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் சொன்னதைத்தான் அவர்கள் செய்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு சப்ஜெக்ட் வரவே இல்லையே. மக்களுக்கு சுகாதாரம் வேணும், தொற்றுநோய் உண்டாயிடக்கூடாது, அதற்காக 20 10 குறைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். பிறகு நிலைமை சரியாயிட்டால் இதே 10 20 மாறிடும். நீங்கள் சொன்ன பிரகாரம் ஷரியத் பிரகாரம் 10 தான் அப்படின்னு கொண்டு வந்தாங்களே சட்டம், ஏன் ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க இப்போ? அதனால் இவர்கள் இவ்வாறு கூக்கல்வதற்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.